ஹே கைஸ், வெல்கம் டு டார்சல்ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான். ஸோ எப்படி ப்ரோ நம்மளுடைய பீட்டா ஃபிஷ்ஷை வைப்ரண்ட்டான கலருக்கு மாற்றுறது? அதாவது கலர் இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வைப்ரண்ட்டாக இருக்காது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்காது. அது எப்படி ப்ரோ மாற்றுறது? ஏதாவது ஃபீட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஃபீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ், ஏன்னா இதெல்லாம் கார்னிவோரஸ் ஃபிஷ். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்ம கொடுத்தோம்னா தான் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம மூஞ்சி கூட சிரிச்சா தான் அழகாக இருக்கும், கோவம் தான் அழகாக இருக்காது. அதே மாதிரி தான் அதுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸை நீங்கள் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம். பிளட் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் பண்ணியே இந்த பேக்கெட்டில் 1 கிலோ 250 300 அந்த ரேட்டுக்கெலாம் விற்பாங்க. அந்த மாதிரி வாங்காமல் லைவாக வாங்கி நீங்களே மெடிசன் போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நமக்கு அப்போ நம்பிக்கை வருது இல்லை, நம்ம வாங்கி நம்ம கையால் பண்ணால் தான் அது நமக்கு நம்பிக்கை வரும். ஸோ எனக்கெலாம் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஃபீடு நீங்கள் என்ன ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபிஷ்ஷுக்கு வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் மஸ்கிட்டோ லார்வா எங்கேயாவது கலெக்ட் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்ச இடத்துல மஸ்கிட்டோ லார்வா இருக்குது, அதை கொடுக்கலாம். அப்படி இல்லையா, என்னால் மொய்னா வீட்லேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மொய்னா, டேஃப்னியா, இல்லை கிரிண்டல் வார்ம்ஸு, இந்த மாதிரியான லைவ் ஃபுட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ், நீங்கள் ஒரே ஒரு பேர் பீட்டா வச்சுருக்கிறதுனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி லைவ் ஃபுட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க கையில். ஏன்னா என்ன தான் நீங்கள் பெல்லட்டு, எவ்வளோ காஸ்ட்லியான பெல்லட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைவ் ஃபுட்டு கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ லைவ் ஃபுட்டு கொடுக்க முடியாது, அதாவது புழுவாக அப்படியே நீந்த முடியாது, அதுக்கு பதிலாக என்னால் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கொடுக்க முடியும்னா நீங்கள் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்களாக க்ளீன் பண்ணுங்கள். நல்லா மெடிசன் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரீசரில் வச்சுட்டு அது கெட்டு போகாத மாதிரி வச்சு அதை நீங்கள் ஃபீடு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது. என்னால் எந்த ஒரு கல்ச்சரும் வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அலௌடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2-3 ஃபீடு கொடுக்கலாம். ஹிக்காரியில் பார்த்திங்கன்னா பீட்டாக்குன்னே தனியாக ஒரு ஃபுட்டு இருக்குது, அது கொடுக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபுட்டு. ஓகே, ரொம்ப சூப்பரான ஃபுட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெட்ராபிட்ஸ் கொடுக்கலாம். பட் டெட்ராபிட்ஸில் இப்போ ஏதோ கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு தெரியல. டெட்ராபிட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஒரு அருமையான ஃபுட்டு. நெக்ஸ்ட் இப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு பீட்டா ஃபீடு ஒன்று கிடைக்கிது. ஸோ அது ஒரு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். எப்படி சொல்லலாம், இந்த பீட்டாக்கு நல்ல கலரும் நல்லா கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டரை பொல்யூட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் தானே நம்மளுடைய மீன் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்க. ஸோ அதனால் வாட்டர் குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை வாட்டர் குவாலிட்டியை கெடுக்காத அளவுக்கு இந்த ஃபீடும் இருக்கணும். ஸோ அதை அப்பப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இந்த எங்கள் ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராயல் பீட்டா ஃபீட்லாம் நாங்கள் போட்டு ப்ரீடிங் பண்ணியிருக்கிறோம், ஸோ பயங்கரமாக இருக்குது, அது ப்ரீடிங் ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய சின்ன பசங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி ப்ரீட் ஆகுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஃபீட்லாம். ஓரளவுக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 100 ரூபா பீட்டாவாக இருந்தால் என்ன, 1000 ரூபா பீட்டாவாக இருந்தால் என்ன, அது கொடுக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் ஒழுங்கான நல்லான ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருந்தால் கலர் நல்லா வரும். ஸோ அதனால் உங்கள் கையில் என்ன பீட்டா இருக்குதுலாம் பார்க்குறீங்க. என்னுடைய பீட்டாவே 100 ரூபா தான் ப்ரோ, இதுக்காக போய்ட்டு நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஃபுட்டு வாங்கி போட முடியுமா, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஓகே, எல்லா உயிருமே உயிர் தான். ஓகே, அதுக்கு நீங்கள் நல்லா ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும், கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், அது பார்க்குறக்கே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வரும்போது உங்களை பார்த்த உடனே பீட்டா என்ன பண்ணுன்னா, இந்த ஃப்ளோரெல்லாம் வாழை ஆட்டிட்டு அப்படியே முன்னாடி நிற்கும்ல, பெக் பண்ணும்ல, நமக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பீட்டாவும் பண்ணும். ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கோமான்றது தான் மேட்ரு. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிக்கு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு டேங்கோ இல்லை ஒரு 8 இன்ச்சு டேங்கோ நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு அடிக்கு 8 இன்ச்சு டேங்க் கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் போட்டு பாருங்கள், மேலே ஒரு லைட் வைங்க, கீழே கிராவல் போட்டு வைங்க, நல்லா ஒரு சூப்பர் செட்டப்பாக ஒன்று பண்ணி வைங்க. ஒரு மேல் பீட்டை விட்டு பாருங்கள், அதில் இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்லாம் போட்டு கொஞ்சம் ராக் சால்ட்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ லோ குவாலிட்டி பீட்டாவாக இருந்தாலும் சரி, ஹை குவாலிட்டி பீட்டாவாக இருந்தாலும் சரி, அது நம்மக்கிட்ட பழகிற விதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்த உடனே நம்மளை பார்த்த உடனே டக்குன்னு வாழை ஆட்டிட்டு நம்ம முன்னாடி ஒரு நாய்க்குட்டி எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி விளையாடும். சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, கலர் என்ஹான்சிங். ஸோ கலர் என்ஹான்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான பீட்டாக இருந்துச்சுன்னா நல்லா கலராக இருக்கும். இதே அது கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, நியூட்ரிஷனே கிடைக்கலன்னா கண்டிப்பாக அதோடைய கலர் டல்லாக தான் இருக்கும் அந்த பீட்டா ஓடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைவ் ஃபீடு வாரத்தில் ஒரு நாளாவது கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லி கொடுக்குறதுலாம் இந்த மொய்னா கல்ச்சர்லாம் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளாவது லைவ் ஃபுட்டு கொடுக்க பாருங்கள். அப்படி என்னால் லைவ் ஃபுட்டே கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு குவாலிட்டியான பெல்லட், இந்த ஹிக்காரி, அதுக்கப்புறம் இந்த டெட்ராபிட்ஸோ இல்லை இந்த நியூட்ரினான்னு சொல்லிட்டு ஒரு பீட்டா ஃபீடு, இந்த மாதிரி எல்லாம் ஃபீடு நிறைய இருக்குது. அதாவது இதெல்லாம் ப்ரீமியம் ஃபுட்டு.
ஓகே, ப்ரீமியம் பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இந்த நியூட்ரினாலாம் பார்த்தீங்கன்னா அதிலேயே போட்டிருக்கும் ப்ரீமியம் ஹை குவாலிட்டி பெல்லட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெல்லட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும், உங்கள் கூட நல்லா வந்து இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிடுதில்ல, அதனால் வந்து இன்ட்ராக்ஷனும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பீட்டாவை பார்க்கும்போது. ஸோ இதுதான் என்னுடைய சீக்ரெட்னு சொல்ல முடியாது, இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.